கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தொடர்ந்து ஃபெய்த்ஃபுல்னஸ்ஸாக இருப்பதை குறித்து இன்னும் ஒரு வசனத்தை கொண்டு படித்து நம்முடைய வாழ்க்கைக்கு அதை பிரயோஜனமாக்கி கொள்ளுவோம். இந்த நாளில் கூட பல வசனங்கள் இருக்கிறது. இந்த வேளையில் நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்ததான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில். இந்த 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 7 சபைகளுக்கு தேவன் தூதனானவர் அநேக காரியங்களை சபைக்கு வந்து பார்த்து பேசுகிறார். அதில் இங்கே பார்க்கின்ற வேளையில் சிமிர்னா என்றதான ஒரு சபைக்கு ஆண்டவர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். இந்த வேளையில் கூட சொல்லும் பொழுது அவர்களை குறித்து சொல்லுகிற வேளையை சிமிர்னா சபையில் உள்ள விசுவாச மக்களை குறித்து சொல்லுகிற வேளையில் அவர் 10வது வசனத்தில் எப்படியாக சொல்லுவார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆனாலும் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவன் அவர்கள் படுகிற பாடுகள், அநேக சிமிர்னா சபையில் வேதனைப்படுகிறார்கள், உபத்திரப்படுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது அவர்களுடைய உண்மையாக இருக்கிற காரியத்தினாலே அவர்களுக்கு வருகிறதான அந்த துன்பங்களை குறித்து சொல்லும் பொழுது, கவலைப்படாத, 10 நாள் தான் துன்பம், நீ ஆனாலும் கூட மரண பரியந்தம், டு த எண்ட், டில் யுவர் எண்ட், அது வரைக்கும், நீ சாகிற வரைக்கும் உண்மை உள்ளவனாயிரு, பி ஃபெய்த்ஃபுல் அண்ட் டு காட் டில் த எண்ட் என்று சொல்லப்படுகிறது, முடிவு வரைக்கும். அப்பொழுது சொல்கிறாரு, ஐ வில் கிவ் யூ, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன், த க்ரௌன் ஆஃப் லைஃப் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு பெறுவதற்கு தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உண்மை உள்ளவர்களாக வாழ்கின்ற வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியதான பெரிய ரிவார்டு என்று சொன்னால், நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து தேவனுடைய ராஜ்யத்தில் செல்லும் பொழுது நமக்கு அவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது ஒரு காலத்திலும் வாடாது, என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அது நமக்கு கிடைக்கக்கூடியதான, இந்த உலகத்திலே நாம் எப்படி நடக்கிறோமோ அந்த காரியத்துக்காக தேவன் கொடுக்கக்கூடியதான கடைசி ரிவார்டு அதுதான். அதை பெற்றுக்கொள்ள நம்ம வாஞ்சிக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு துன்பங்கள் இருக்கலாம், நமக்கு வியாதிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பண நெருக்கடி வரலாம், குடும்பத்தில் நெருக்கடிகள் இருக்கலாம், பிள்ளைகளினாலே நமக்கு நெருக்கடி. ஆனால் தேவன் வசனம் சொல்லுகிறது 10 நாள் தான். ஆனாலும் கூட நீ இந்த 10 நாள் வரைக்கும் இல்லை, அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவனாயிரு. நீ எப்பொழுதும் சாகிற வரைக்கும் உண்மை உள்ளவனாயிரு. பி ஃபெய்த்ஃபுல் அண்ட் டு காட். உண்மை தான் நமக்கு நிலைக்கக்கூடியதான காரியமாக இருக்கிறது. அந்த உண்மையை நாம் பற்றி பிடித்து கொள்வோமா? ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு ஆவலோடு ஆசைப்படுவோமா? நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலக துன்பங்கள், பாடுகள் எதையும் குறித்து கவலைப்படாதபடிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த உறுதியை பற்றி பிடித்து கொண்டு ஒரே ஒரு காரியமாக அந்த உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ, இந்த உலகத்திலே வாழ்ந்து உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆவலாக தொடருவோம். ஆமேன்.